அன்பிற்கு உரியவர்களே, இன்று நாம் பார்க்கப் போவது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து குறள் எண் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இது திருக்குறள் 5 ஆகும். இதன் பொருள், இறைவனின் உண்மையான பெருமைகளையும் பண்புகளையும் உணர்ந்து அவற்றை விரும்பும் மனிதர்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் அறியாமையால் இருள் உண்டாகும் 2 வகை வினைகளும் நல்வினை தீவினை வருவதில்லை. அவை தொடர்ந்து மனம் விரும்புவதில்லை. விளக்க உரை. இருள் என்பது அறியாமை மயக்கம். இருவினை என்பது நல்வினை மற்றும் தீவினை எனும் 2 வகை கர்மா ஆகும். சேரா என்றால் நெருங்காத விலகும். இறைவன் பொருள் என்பது கடவுள் முதல் பொருள் அல்லது மெய்ப்பொருள். புகழ் புரிந்தார் என்பது அதனைப் போற்றுவோர் விமர்சிப்போர் பாடுவோர். மாட்டு என்பது இடத்து வாசலில். தெளிவுரை. இறைவனது உண்மையான பெருமைகளை மனத்தால் முழுமையாக உணர்ந்தார். அவற்றை இசைத்து பெருமை கூறுபவர்களுக்கு அறியாமையிலிருந்து வந்த நல்வினை மற்றும் தீவினை பயன்கள் அடையாது. அவர்கள் உயர்ந்த நிலையை அடைகின்றனர். விளக்கம். அறியாமையால் பிறக்கும் இருவகை வினைகள் உயர்ந்த இறைபுரிந்த அறம் கொண்டவர்களிடம் வந்து சேராது. அவர்கள் ஆற்றும் புகழ் மிகுந்து மனதிற்கு அறியாமை நீங்கி இறைவனின் உண்மை பண்புகள் வாழ்வில் நிலைபெறும். இதன் முக்கிய பொருள், இறைவனுடைய உண்மை பண்புகளை உணர்ந்து அவற்றை போற்றி வாழ்பவர் வாழ்க்கையில் நல்வினை தீவினை இரண்டும் விலகும். இந்த குறள் பாயிரவியலில் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தின் முக்கியமான தத்துவத்தை காட்டுகிறது. உண்மையான இறைபுகழை விரும்பும் உணர்வு மனிதனை அறியாமையிலிருந்து விடுவிக்கும். அதனால் அவனுக்கு நல்வினை தீவினை எனும் இருவினையின் விளைவுகள் சேரமாட்டாது. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த குறளில் சந்திப்போம்.